ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டாஸ் வின் பண்ண கேகேஆர் சூஸ் டு பவுல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேக்வாட் கிட்ட கேட்டப்போ தோனி இன்னைக்குமே ஆட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. தோனி எப்போ ஆடுவார் அப்படின்னா எஸ்ஆர்எச் மேட்ச் கூட ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் கெய்க்வாடு ஒரு 4 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டார். அந்த 4மே எட்ஜில் பின்னாடி தான் போணுச்சு. கெய்க்வாட் ஒழுங்கான ஃபார்மில் இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னுமே அவர் 20+ ரன் அடிக்கவே இல்லை. அடித்தாலும் ரன் ரேட்டு கம்மியாக தான் வச்சுருக்காரு. இந்த ஃபார்மை அவர் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் கூட மாற்ற வாய்ப்பு இருக்குது. சஞ்சு சாம்சன் இன்னும் ரன் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணார். அவர் ஆடினது நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் தான். ஆயுஷ் மாத்ரேவும் சஞ்சு சாம்சனும் செமையாக பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. சஞ்சு சாம்சன் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சஞ்சு சாம்சன் கெய்க்வாட் அவுட் ஆனதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால ஆயுஷ் மாத்ரேக்கு அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆயுஷ் மாத்ரே நல்லா செமையாக அடித்து ஆடிட்டு இருந்தார். கரெக்டாக பவர் பிளே லாஸ்ட் ஓவரில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. பவர் பிளேயில் 6 ஓவருக்கு 72 ரன் அடிச்சிருந்தாங்க. ஆயுஷ் மாத்ரே அவுட் ஆகிட்டு பெவிலியன் திரும்பும்போது எல்லாம் செம்ம சவுண்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா பிரேவிஸ் உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு போஸ் கொடுப்பாரு. அந்த போஸ் கொடுத்தோடனே ஆடியன்ஸ் ஃபுல்லாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சைடு சஞ்சு சாம்சன் ஊட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு சைடு பிரேவிஸ் அடிச்சாகணும். அவரும் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பாலு பவுண்டரிக்கு போகவே மாட்டேங்குது. பிரேவிஸும் கஷ்டப்பட்டு அடிக்க தான் பார்த்தாரு. ஆனால் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு 150க்கு மேலே போகவே மாட்டேன்ட்டு. சஞ்சு சாம்சன் இன்னொரு சைடு நான் உருட்டுனது போதும்டா அப்படின்னு அவரும் போல்டாகி அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த 2 பேர் பார்ட்னர்ஷிப்பும் செமையாக இருந்துச்சு. யாருக்கு அப்படின்னா பவுலர்ஸ்க்கு. எவ்வளோ தான் ஸ்வீப் ஷாட் அடித்தாலும் அவங்களுக்கு பாலு போகவே இல்லை. நரேன் ஓவர்லாம் சுத்தமாக அவங்க அடிக்கவே இல்லை. அவ்வளோ ஸ்வீப் ஷாட்டு ட்ரை பண்ணுறாங்க, அது போகவே இல்லை. எல்லாம் அவங்க மேலே பட்டுட்டு பாலு கீழே தான் உழுந்து விழுந்துச்சு. எப்படியோ சிங்கிள் தட்டி 32 பாலுக்கு 50 ரன்னு பார்ட்னர்ஷிப் வந்துட்டு. கடைசியாக சிவம் துபேவும் வந்துட்டாரு. சிவம் துபே ஒரு பால் கிளியர் பண்ணல. எல்லாமே கஷ்டப்பட்டு தான் ஆடிட்டு இருந்தார். சிவம் துபே கஷ்டப்பட்டு 12 பாலுக்கு ஒரு 4 அடித்தார். 220 230 போக வேண்டிய ஸ்கோரை கஷ்டப்பட்டு ஆடி 192 அடித்தாங்க. ஸ்டார்டிங்கில் ரன் ரேட்டை ஏற்றி விட்டது ஆயுஷ் மாத்ரே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரன் ரேட்டு ஏறவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. சிஎஸ்கேவே அவ்வளோ மோசமாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயுமே ரஹானே ஸ்லோவாக பவுலிங் போட்டார் அப்படின்னு 12 லட்சம் ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. சிஎஸ்கே கடைசியாக 192 ரன் அடித்தாங்க. 193 டார்கெட்டு. இன்னைக்கு பழைய காம்போவா சுனில் நரேனை ஓப்பனிங் வைக்கிறாங்க. சரி, ஃபின் ஆலனும் சுனில் நரேனும் ஓப்பனிங் போகிறாங்க, இன்னைக்கு பிரித்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா உடனே ஃபின் ஆலன் வழக்கம் போல் அவுட் ஆகிட்டு போயிட்டார். எல்லாரும் ரஹானேவை தான் ஓப்பனிங் போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மேட்சுக்கு அப்புறம் பின்னாலேயுமே ஓப்பனிங் போகாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. கேகேஆர்கிட்ட பேட்டிங் லைனப் சுத்தமாக இல்லை. இந்த டீமில் கன்சிஸ்டண்ட்டாக 2 மேட்ச்சு கூட யாருமே தொடர்ந்து நின்று ஆடலை. இன்னொரு சைடு சுனில் நரேன் 2 6 2 4 அவரோட இதை அடிச்சுட்டு அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டார். ரஹானே இன்னொரு சைடு எல்லா பேட்டர் கூடயுமே பார்ட்னர்ஷிப் போட்டு சூப்பராக சிங்கிள் ஆடிக்கிட்டு இருந்தார். 6 அடிக்க மாட்டேங்கிறாங்க, சிங்கிளாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரஹானேவோட ஸ்ட்ரென்த்து அவர் கேப்பில் நிறையா 4 அடிப்பார். அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த்து. ஆனால் மேட்ச்சில் ஒரு 4 கூட அடிக்கலை. அடித்தது 2மே 6 தான். ரஹானே கடைசியாக 22 பாலுக்கு 28 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். அடுத்ததாக 20 கோடி கேமரன் கிரீன் இன்னைக்கு அடித்து மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகிட்டு ஏற்காமல் பெவிலியன் போய் உட்காந்துட்டாரு. ரஹானே வந்ததுக்கு 2 6 அடித்தார். கேமரன் கிரீன் பால் வேஸ்ட் பண்ணாமல் நான் ஃபஸ்ட்டு பாலே போய் உட்காந்துறேன்டா அப்படின்னு அவரும் போய் அவுட் ஆகிட்டு உட்காந்தாரு. ஆனால் ரிங் டிஃபென்ஸ் மட்டும்தான் வச்சாரு, அடிக்கவே இல்லை. கேகேஆருக்கு ரிங் தான் ஃபினிஷர் ரோலில் வச்சுருந்தாங்க. ஆனால் அவர் இன்னைக்கு ஒரு 6 ஒரு 4 எதுவுமே அடிக்கலை. 12 பாலுக்கு 6 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அடுத்து பவலும் ரமன்தீப் சிங்கும் நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு ஆட ஆரம்பித்தாங்க. இந்த மேட்சை ரொம்ப மோசமாக துவக்கக்கூடாது அப்படின்னு 2 பேரும் பொறுமையாக நின்று ஆடினாங்க. பவல் 21 பாலுக்கு 31 ரன் ஆடினார். ரமன்தீப் சிங் ஒரு 6 4 4 அடித்து 35 ரன் அடித்து அவரும் அவுட் ஆயிட்டாரு. பவலும் ரமன்தீப் சிங்கும் சேர்ந்து
பார்ட்னர்ஷிப்பு 41 பாலுக்கு 60 ரன் கொண்டு வந்துட்டாங்க. கேகேஆர் ஃபார்ம் எல்லாம் பார்த்தப்போ இவங்க பார்ட்னர்ஷிப்பு பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கடைசியா 20 ஓவருக்கு 160 தான் அடிச்சாங்க. இன்னைக்கு சூப்பர் கிங்ஸ் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஐபிஎல்ல கம்மியான ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணதுதான். என்னடா 192 உனக்கு கம்மியான ஸ்கோரா அப்படின்னு கேட்டா, இந்த ஐபிஎல் சீசன்ல இதுதான் கம்மியான ஸ்கோர். இப்போ உள்ள காலகட்டத்தில் 200 அவங்களுக்கு கம்மியா தான் தெரியுது. சிஎஸ்கே தொடர்ந்து 3 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து 2 மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. இது பார்க்கவே நல்லா இருக்கு. கெய்க்வாட் மட்டும் பழைய ஃபார்முக்கு வந்தார்னா இன்னுமே சிஎஸ்கேக்கு நல்லா இருக்கும். அடுத்த மேட்ச் ஏப்ரல் 18 எஸ்ஆர்எச் கூட. அந்த மேட்ச்ல தோனி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். சென்னை 4 பாயிண்டோட 8வது பிளேஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு நெட் ரன் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நல்லா ஆடினா நெட் ரன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்ல என்ன டவுட்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.